வதந்தி ஜனவரி 14, 15, 16 தேதிகளில் பிற்பகல் 1:30 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில். அம்மா, அண்ணன் சொல்ற மாதிரி வேணிக்கும் இவனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் தாமா எனக்கும் தோணுது. வேணி நல்ல பொண்ணுமா. அத்தை, தயவு செஞ்சு ஏத்துக்கோங்க அத்தை. நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்கிறேன் அத்தை. தயவு செஞ்சு நீ ஏத்துக்கோங்க அத்தை. நான் செந்தில் மாமாவை கட்டிக்கணும்னு ஆசைப்படுறது அவர் மேல உள்ள விருப்பத்தினால மட்டும் இல்ல. எனக்கு நீங்க எல்லாருமே வேணும். அதனாலதான் இந்த குடும்பத்துல வாக்கப்படணும்னு ஆசைப்பட்டேன். சின்ன வயசுல இருந்து அம்மா இல்லாம வளர்ந்த பொண்ணுன்னா எனக்கு ஒரு அத்தையா, எனக்கு ஒரு அம்மாவா நீங்க வேணும் அத்தை. இந்த குடும்பம் வேணும். ப்ளீஸ் அத்தை, என்னை ஏத்துக்கோங்க. ப்ளீஸ் அத்தை, அத்தை ப்ளீஸ் அத்தை, என்னை ஏத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்களே உங்க கையால விஷத்தை கொடுத்து என்ன கொன்றுங்க. எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம். நான் செத்தே போயிடுறேன். வேணி, முதல்ல நீ எந்திரி. எந்திரின்னு சொல்றேன்ல. இத பாரு, நான் மறுபடியும் சொல்றேன். எனக்கு உன் மேல எந்த கோவமோ வெறுப்போ கிடையாது. உன் அப்பா தான் என்னையும் இந்த குடும்பத்தையும் எதிரியா நினைச்சிட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறப்ப நானே இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சாலும் உங்க அப்பா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டாருமா. மா, என்னம்மா திடீர்னு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு தான் இவளை கட்டிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்றேன்ல. அப்புறம் என்ன நாங்களே சம்மதிச்சாலும்னு புதுசா ஆரம்பிக்கிறீங்க? டேய், நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல, நீ உள்ள போ. போன்னு சொல்றேன்ல. பாத்தியா, உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறது இல்லைன்னு அவன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான்னு. உன் விருப்பத்துக்கு உங்க அப்பா மதிப்பு கொடுக்கலன்னு நீ ஃபீல் பண்றல்ல. அப்ப அதே தப்ப என் புள்ள விஷயத்துல நான் செய்ய முடியுமா சொல்லு? ஒருவேளை செந்தில் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தா நடந்தது நடந்து போச்சுன்னு எல்லாத்தையும் மறந்துட்டு நானே உங்க கல்யாணத்தை நடத்தி வச்சிருப்பேன். மா, அவன் சின்ன பையன்மா, ஒன்னும் புரியாம பேசுறான். வேணியை தாண்டி ஒரு நல்ல பொண்ண நம்மளால கூட பார்க்க முடியாதுமா. நான் உன்கிட்ட எதுவும் பேசல. இந்த வீட்டுக்கு மூத்தவங்கிற முறையில நீ என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனா ஒரு புள்ளையா என்கிட்ட பேசுற தகுதிய நீ எப்பவோ இழந்துட்ட. வதந்தி ஜனவரி 14, 15, 16 தேதிகளில் பிற்பகல் 1:30 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில்.